ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹை ப்ரோட்டீன் அடை தோசை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எந்த கப்பால் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பால் தான் நம்ம எல்லாத்தையுமே மெஷர் பண்ணணும். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் உளுந்து, 1 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 1 கப் பாசிப்பயிறு. நம்ம அரிசிக்கு பதிலாக அரகரிசி, கேழ்வரகு, திணை இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். பருப்பு, அரிசி, உளுந்து எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு. இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தோசைக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம தேங்காய் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கும் போது நம்ம சாப்பிடும் போது நம்ம வாயில் அது நம்ம தோசையோடு சேர்த்து நம்ம ஸ்டவ் பண்ணும் போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சின்ன சின்ன பல் தேங்காயும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம பூண்டு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் சேர்த்துக்கலாம். பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 10 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சோம்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். அதோட நம்ம தேங்காய் பல் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். கல் நல்லாவே சூடாயிருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் ஒரு கரண்டி மாவு நம்ம சேர்த்துட்டு நம்ம கையாலே நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நடுவில் சின்னதாக ஒரு குழி போட்டு அதில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மாதிரி நம்ம செய்கிறதுனால தோசை எல்லா பக்கட்டும் ஒரே நேரத்துலேயே நல்லா குக்காகி நம்மளுக்கு கிடைக்கும். ஒன் சைடு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நான் ரெடி பண்ணியிருக்க அளவு ஒரு 12லேருந்து 15 அடை தோசை வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். நான் 5 to 6 மெம்பருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்